ஞாயிற்றுக்கிழமைக்கான ஆசீர்வாதமான ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற உம்முடைய வல்லமையுள்ள சமூகத்தில் வருகிறோம். என்னாலே ஆகாதது ஒன்றுமுண்டோ என்று கேட்ட கர்த்தாவே, இன்று என் வாழ்க்கையில் நீர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படி கெஞ்சுகிறேன். கர்த்தாவே, மனுஷரால் கூடாதது உம்மிடத்தில் கூடும். என் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். நீண்ட நாட்களாக நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் காரியங்களில் ஒரு தெய்வீக திருப்பத்தை தாரும். தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வியாதி, கடன் பாரம், குடும்ப குழப்பங்கள் அல்லது வேலை தொடர்பான எந்த போராட்டமாக இருந்தாலும் இன்று உம்முடைய வல்லமை இறங்கி ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். கர்த்தாவே, என்னுடைய கண்ணீரை சந்தோஷமாக மாறட்டும். என்னுடைய துக்கத்தை மகிழ்ச்சியாக மாறட்டும். என்னுடைய குறைகளை நிறைவாக மாற்றும் அற்புதத்தை செய்யும். நீர் கதவுகளை திறக்கும் தேவன். யாராலும் திறக்க முடியாத கதவுகளையும் திறந்து யாராலும் மூட முடியாத ஆசீர்வாதங்களை எனக்கும் என் குடும்பத்துக்கும் கிருபையாய் தந்தருளும். நீர் ஒருமுறை சொன்னால் எல்லாம் மாறும். உம்முடைய அற்புதத்தை இன்று நான் காணச் செய்யும். என் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுகிறேன். ஆமேன். இன்றைய வாக்குத்தத்தம் இதோ. நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். யாத்ராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இன்று ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று விசுவாசித்தால் கமெண்டில் ஆமேன் என்று பதிவிடுங்கள். இந்த நம்பிக்கையை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களின் வாழ்வில் மாற்றம் வர உதவுங்கள். மறக்காமல் டெய்லி தமிழ் பிரேயர் பக்கத்தை ஃபாலோ செய்து ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அதிசயங்களை காண தயாராகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.